அனைவருக்கும் வணக்கம். சித்திரை வருட பிறப்பு அன்று இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கினாலே போதும் 5 லட்சம் மதிப்புள்ள பொருள் வாங்கியதற்கு சமமாகும். மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பொருள் தான். சித்திரை வருட பிறப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் வருட பிறப்புக்கு ரொம்ப சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளன்று நம் எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு அது பெருகும், எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு பெருகும், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சித்திரை வருட பிறப்பு. இந்த நாளன்று காலை எழுந்த உடனே சித்திரை கனி காண வேண்டும். அதாவது பழங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மாப்பழம் வாழை கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழங்களோ அல்லது கொஞ்சம் பைசா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூபாய் நோட்டு வச்சு ஒரு தம்பளம் செட்டு வச்சு நீங்கள் காலை எழுந்த உடனே ஒரு கண்ணாடி வச்சு அதில் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனை கூட நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம இதை தூக்கி பூஜையிலலாம் வச்சிடணும். வைத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து விளக்கு, கமர்ச்சிமன் விளக்குலாம் ஏற்றி வைத்துட்டு பூஜை செய்துட்டு வழிபாடு செய்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இந்த ஒரு பொருள் வாங்குவது இன்னமும் விசேஷமாக இருக்கும். முக்கியமான இந்த 3 நேரத்தில் வாங்குங்க. ஒன்று, உங்களுக்கு பக்கத்தில் கடை ஓப்பனில் இருக்குது காலை நேரத்தில் அப்படின்னா ஒரு 6:30 to 7:30க்குள்ளே இந்த பொருளை வாங்குங்க. இல்லை நமக்கு 9 மணிக்கு மேலே தான் பொதுவாக எல்லா கடையும் திறந்து வைப்பாங்க. அப்போது இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் 9:30 to 10:30 வாங்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் 1:30லேருந்து 3 மணிக்கு இந்த நேரத்துக்குள்ளே இந்த ஒரு பொருள் வாங்கணும். எந்த பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா 5 ரூபாய் மட்டும் இருந்தால் போதும். மஞ்சள் பொடி மட்டும் நீங்கள் வாங்கினால் போதும். இந்த மஞ்சள் பொடி வாங்குறதுனால குருவோட அருள் நமக்கு கிடைக்கும். மஞ்சள் வாங்கினாலே நமக்கு தங்கம் வாங்கினதற்கு சமமாகும். ஏன்னா குரு தான் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு உகந்தவர். நம்ம தங்கம் வாங்க முடியல அப்படி இருப்போம்லாம் மஞ்சள் மட்டும் வாங்கினாலே போதும். அது எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, குழம்பு மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், நீங்கள் பூசின்ற மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் துண்டு, குண்டு மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சள் நம்ம வாங்கணும். மஞ்சள் நிறத்தில் பொருள் வாங்குவது நமக்கு அந்த அளவுக்கு விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும். இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம், மஞ்சள். அடுத்து நீங்கள் வாங்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா பல பொருட்கள் நம்ம வாங்கலாம். மங்களகரமான பொருட்கள் அனைத்துமே நம்ம வாங்கலாம். முக்கியமாக இந்த மஞ்சள் மட்டும் வாங்கினால் கூட போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பு நீங்கள் வாங்கிக்கலாம், இனிப்பு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். கட்டாயமாக நீங்கள் 5 ரூபாய்க்கு மஞ்சள் வாங்குங்க. உங்களுக்கு 5 பவுன் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகம் அமையும். அதுவும் 1:30 to 3 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பு இருக்கும். அந்த நேரத்தில் வாங்க போது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உங்கள் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மறந்துடாதீங்க. இந்த மஞ்சள் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய நிலை வாசலில் அந்த மஞ்சளை பூசி விடுங்க. பூசி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த நாணயத்தில் அதோட மஞ்சளை எடுத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பு அடியில் நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு வீண் வரை செலவுகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை இந்த சித்திரை மாதம் இந்த முதல் நாள் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நடக்கும். அதனால் பாசிட்டிவிட்டியோடு இருங்க. செல்வாக்கு அதிகரிப்பதற்காக இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். கல்லுப்புக்குள்ளேயோ அல்லது கல்லுப்புக்கு அடியிலேயோ அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சிடணும். உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நமக்கு பணம் கோடி கோடியாக நம்ம சேரணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னாலே நமக்கு 1 ரூபாய் நாணயம் வைத்து கூட நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு கோடி பணத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் ஒன்று நமக்கு வேண்டும் என்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கிடைத்தால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும். பணம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். பணம் இருக்கும் இடத்துல தான் நமக்கு அனைத்து வித சந்தோஷமும் அந்த இடத்துல இருக்கும். அதனால் பணம் கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்குமே வேண்டும். இருக்கிற வைத்து சிறப்பாக வாழவும் வேண்டும். அதே போல் நம்ம சம்பாதிக்கவும் வேண்டும். அதே போல் சேமித்து வைக்க வேண்டும். அதனால் பண வரவுக்காக நீங்கள் மகாலட்சுமி தாயார் பூஜை சித்திரை மாதம் செய்வது, அதாவது சித்திரை 1ஆம் தேதி செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். திங்கட்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் செய்யலாம். நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது 1 ரூபாய் நாணயம் 108 நாணயம் எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த சில்லறை நாணயங்கள் சத்தம் கேட்க கேட்க லக்ஷ்மி நம்ம இல்லத்திற்கு ஓடி ஓடி வருவாங்க. அதனால் ரொம்ப நல்லது. லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. இந்த 3 விஷயத்தில் கட்டாயமாக நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். கோடி கோடியாக உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நமக்கு பண பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கும். பண வரவு அதிகமாக ஆரம்பிக்கும்.
சித்திரை அன்று அதாவது வருடப்பிறப்பு அன்று நீங்கள் வந்து பணத்தை வைத்து பூஜை செய்யும்போது பணம் சேர ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவு எனக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கட்டாயமாக உங்களுக்கு வந்து பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.